ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம மலாய் கேவர், இது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இத எப்படி செய்யலான்றத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் மைதா. மில்க் மேட் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்க மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எதுவுமே கூட வேண்டாம். அரை லெமன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட்டான நட்ஸ் சாப் பண்ணிக்கோங்க. சில்டு மில்க்கும் எடுத்திருக்கேன், வார்ம் மில்க்கும் எடுத்திருக்கேன், பால். ஏலக்காய், குங்குமப்பூ, ஐஸ் கியூப்ஸ் ஒரு 4, ஐஸ் கட்டி 4 எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய். நான் இப்ப ஈஸி மெத்தட் தான் சொல்றேன். இத மிக்சர்ல நெய்யும் அப்புறம் 4 ஐஸ் கியூப்ஸையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது நல்லா ரொட்டேட் பண்ணுவாங்க, பட் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியா, ஒயிட் க்ரீமியா வரணும். பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சில்டு மில்க், அதாவது ரொம்ப ரொம்ப சில் இல்ல, கொஞ்சம் நார்மல் சில், ஃப்ரிட்ஜ்ல வச்ச பாலை எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தா இந்த மாதிரி வந்துரும். இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மைதாவை 2 பார்ட்டா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிடலாம். இது நீங்க கையிலே கூட மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மிக்சர்ல போட்டா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா முடிச்சிடலாம். அதனாலதான் நான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தடே சொல்றேன். இப்ப எடுத்து இந்த 1 கப்ல ஹாஃப் நான் இப்ப போட்டு பிளெண்ட் பண்ண போறேன். இதோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ஹாஃப போட்டுடலாம். நானுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேங்க கேவர். ஐஸ் வாட்டர் 1 கப் நம்ம இப்போ ஊத்தி அரைச்சிருக்கோம், சில்டு வாட்டர். பாத்தீங்களா, இந்த மாதிரி மாவு மாதிரி ஆயிடும். பேலன்ஸ் இருக்க வாட்டரையும் இப்ப ஆட் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இத வடிகட்டிடலாம். லம்ப்ஸ் இல்லாம நல்லா ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அதாவது நம்ம மிக்ஸி போட்டோம் இல்லையா, அதுலயே லைட்டா வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி தின்னா, ரொம்ப மெலிசா இந்த மாதிரி ஃப்ளோவியா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கரைச்சுக்கோங்க தண்ணியா. கொஞ்சமா சால்ட், எப்பயுமே ஸ்வீட்க்கு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் இன்கிரீடியன்ஸ்ல சொல்ல மறந்துட்டேன். நீங்க கடலை மாவு 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இதையும் நல்லா லம்ப்ஸ் இல்லாம கரைச்சிக்கோங்க. ஹாஃப் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. அரை எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட கேவர் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு ரெடி. இப்ப பாத்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கோங்க. இப்ப அத நம்ம கோல்டான டெம்பரேச்சர்ல கொஞ்ச நேரம் வைக்கணும். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் ஒரு தட்டுல ஊத்தி இப்படி வச்சிடுறேன். இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஃபியூ மினிட்ஸ் விட்டுருங்க. இப்ப நீங்க கேவரை அப்படியே கடாயில ஊத்துறீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ்ல நீங்க லெமன் தேய்ச்சி விட்டுருங்க. நான் ஒரு ரிங் யூஸ் பண்றதுனால அது நான் பண்ணல. இந்த மாதிரி மிடில்ல ரிங் வச்சா நமக்கு ஷேப் நல்லா ரவுண்டா வரும்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்பூன்ல தான் ஆட் பண்றேங்க. பாருங்க, ஒரு இது விட விட அது மேல ஃப்ளோட் ஆகி வரும். இந்த இது பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் கேவர்ல. ஏன்னா நிறைய பேர் அப்படியே நிறைய மாவு ஊத்தி ஊத்தி அது அப்படியே கீழே ஸ்டே ஆயிடும். ஸோ அந்த தப்ப பண்ணாதீங்க. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றதுனால எனக்கும் இந்த மிஸ்டேக் ஆச்சு. அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டிராப் விட 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 அது மேல ஃப்ளோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டிராப்ஸ் கொஞ்சமா விடுங்க.
நான் கூட எப்படி வரும், நல்லா வருமான்னு யோசிச்சேன். பட் நினைச்சதை விட கொஞ்சம் நல்லாவே தாங்க வருது. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ரெசிபிலாம் இல்லை. அந்த பேட்டர் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க மாவு பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ன்றதுனால எனக்கு அப்படி வந்திருக்கு பாருங்க. செகண்ட்லாம் ப்ராப்பர் ஹனி கோம்பு, அதாவது தேன் கூடு மாதிரி வந்திருக்கு பாருங்க. தேர்ட் ஒன் இது ஃபோர்த்து. நடுவுல மட்டும் ஓட்டை ஹோல் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஊத்தும் போதே. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 5 கேவர் வந்ததுங்க நான் பண்ண மாவுக்கு. இந்த மாதிரி 5 கேவர் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். 1 கப் வாட்டர் ஊத்திக்கோங்க. அந்த எடுத்து வச்சிருந்த 1 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி டிசால்வ் பண்ணிக்கோங்க. நல்லா கரையட்டும். கேவர் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க. நானே அண்ணாக்கு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண போறேங்க. நீங்களும் கண்டிப்பா பண்ணணும். எடுத்து வச்ச ஒரு ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். பேலன்ஸுக்கு 2 ஏலக்காவை ரப்டியில யூஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கொதி வரும் கொஞ்சம். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம வந்து சுகர் சிரப் செய்ய போறோம். இப்ப சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்ப நம்ம ரபடி செஞ்சிடலாம். வச்சிருந்த ஒரு பெரிய கப்பால திக்கான பால் தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்தாத பால் தான். மிச்சம் இருந்த 2 ஏலக்காவை நான் இங்க ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் குங்குமப்பூ இருந்தது இல்லையா, அதையும் போட்டுடுறேன். நல்லா கொதிக்கட்டவங்க. இதெல்லாம் நீங்க போடணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க வந்து வெறும் பாலை நல்லா சுண்ட காய்ச்சினாவே திக்கா ஆயிடும். ஸோ அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் மேட் சேர்த்துடுறேன். நல்ல ஃப்ளேவர் அண்ட் ஆல்சோ திக் ஆகும் கொஞ்சம். அதனால இந்த அளவுக்கு இப்படி வந்துட்டே இருக்கும். நல்லா நீங்க வந்து சுண்ட காய்ச்சிக்கோங்க பாலை. கேவர் மெயினா இது ஒரு ராஜஸ்தான் ஸ்வீட்டுங்க. எல்லா ரக்ஷா பந்தன், தீபாவளி, நார்த்ல மெயினா நீங்க கேவர் இல்லாத ஸ்வீட் எந்த ஃபெஸ்டிவல்லையும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம வந்து வச்சிருந்தோம் இல்லையா செஞ்ச கேவர்ல சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம்க்கு நாட் பேட்ங்க, இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இது ஒரு செம்ம டிஃபிகல்ட்டான ரெசிபிலாம் கிடையாது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மேல ரப்டி போட்டுடலாம். ரப்டி இம்பார்ட்டன்ட்னு இல்லை, நீங்க சுகர் சிரப் மட்டும் வச்சு நட்ஸ் வச்சு கூட நீங்க சாப்பிட்டுறலாம். இப்போ நான் வந்து டாப்பிங்ஸ்க்கு நட்ஸ் போடுறேன். உங்களோட ஃபேவரட் நட்ஸ் எல்லாத்தையும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் எடிபிள் ஃப்ளவர்ஸ் ஏதாவது இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்க ஒன்லி கேவர் அண்ட் சுகர் சிரப் வித் நட்ஸ் மட்டும் சாப்பிட்டாவே செம்மையா இருக்குங்க. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை. நம்மளோட மலாய் கேவர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நான் என் அண்ணாக்கு எடுத்துட்டு போய் ரக்ஷாபந்தனுக்கு சர்வ் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு அவனே ஷாக் ஆயிட்டான். வாவ், அப்படியே பர்ஃபெக்ட் கேவர் ஷேப் அண்ட் கன்சிஸ்டன்சி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னான். நீங்களே பாருங்க. இப்ப அவன் எடுத்து உடைச்சு காட்டுவான். நீங்களும் உங்களோட பிரதர்ஸ்க்கு வந்து ரக்ஷாபந்தனுக்கு இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.